ஜெஸ்ஸி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. அதனால நடக்க முடியாமயும் போகுது. அவங்க அப்பா கூட தான் அவ வந்து ஸ்டே பண்ணியிருக்கா. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மாவோட சில டேப்ஸ் கிடைக்குது. இவ சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்திருப்பாங்க. அந்த டேப்ப ப்ளே பண்ணி அவ பார்க்கும்போது, "ஜெஸ்ஸி நீ இறந்துட்ட" அப்படிங்கிற மாரியே சொல்றாங்க. இத கேட்டு ஜெஸ்ஸிக்கு ஒண்ணுமே புரியல. "என்னது நம்ம இறந்துட்டோமா?" அப்படின்னு. அது மட்டும் இல்ல அவள சுத்தி நெறைய அமானுஷ்யமான விஷயங்களும் நடக்குது. இதுலருந்து இவ தப்பிச்சாளா? எதனால அவங்க அம்மா அப்படி சொன்னாங்க? அப்படின்னு சொல்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2014ல ரிலீஸ் ஆன ஜெசபெல் அப்படின்ற மிஸ்ட்ரி த்ரில்லர் ஹாரர் மூவி தான். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். இவளோட பேரு தான் ஜெஸ்ஸி. இப்ப இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்காங்க. இவ வந்து இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கா. "நான் வேணா கார் டிரைவ் பண்ணட்டுமா?" அப்படிங்கிற மாரி ஜெஸ்ஸி வந்து கேட்கிறா. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து, "இல்ல நீ வந்து பிரெக்னன்ட்டா இருக்க. அதெல்லாம் பண்ண வேணாம். நானே கார் ஓட்டுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. சரி ஓகே இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வேற இடத்துக்கு மூவ் பண்றாங்க. அப்படி போகும்போது, "ஹே ஜெஸ்ஸி எனக்கு நேத்து ஒரு மோசமான கனவு வந்துச்சு." அப்படிங்கிற மாரி அந்த கனவ பத்தி அவரு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லும்போது பின்னாடில இருந்து ஒரு பெரிய ட்ரக் வந்து இவங்கள இடிச்சிருது. இந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. இதுக்கப்புறமா நம்ம ஜெஸ்ஸி வந்து ஆப்ரேஷன்லாம் பண்றாங்க. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவ வந்து என்னோட ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்கும்போது, அவர் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சரி ஓகே என்னோட குழந்தை என்ன ஆச்சு அப்படின்னு அவ கேட்கும்போது, சாரி மேடம் உங்கள காப்பாத்துனதே எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்கியா தான் இருந்தது. உங்களோட குழந்தைய எங்களால காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதே மாதிரி 2 மந்த்ஸ் போகுது. 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா அவ கொஞ்சமா ரெக்கவரி ஆயிடுறா. ஆனா அவளால வந்து நடக்க முடியல. இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? அம்மா, அப்பா அது மாரி வந்து கேட்கறாங்க ஹாஸ்பிட்டல்ல. ஏன்னா இவங்கள அனுப்பி வைக்கிறதுக்காக. எனக்கு அம்மா கிடையாது. சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அப்பா மட்டும் தான். அவரும் வந்துட்டு என்ன வளர்க்க முடியாம எங்க ஆன்டி கிட்ட குடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து இவங்க அப்பாவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன சொல்றாங்க. அவங்க அப்பா வந்து இவள கூட்டிட்டு போறாரு. பல வருஷத்துக்கு அப்புறமா அவங்க அப்பாவோட வீட்டுக்கு வந்துட்டு இவ மறுபடியும் போறா. இவங்க அப்பாவோட ஊர் வந்து எப்படின்னா, ஒரு சின்ன கிராமத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல காடு அது எல்லாத்தையுமே வந்து தாண்டி தான் அவங்க வீட்டுக்கு போகணும். எப்படியோ வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீல் சேர்ல தான் வந்து ஜெஸ்ஸி இருக்கா. அவங்க அப்பா கூட்டிட்டு வந்ததுமே ஒரு சீக்ரெட் ரூம வந்து ஓப்பன் பண்றாரு. இது என்ன அப்படின்னு கேட்கும்போது, இது வேற ஒண்ணும் இல்ல உங்க அம்மாவோட ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள வந்து கூட்டிட்டு போறாரு. அது மட்டும் இல்ல அந்த ரூம் வந்து ரொம்பவே டார்க்கா இருக்கு. அதனால அங்க இருக்கிற ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் வெளிச்சமா வந்து செட் பண்றாரு. "நீ வந்து இங்கேயே படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் வந்து மேல இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஜெஸ்ஸிய இந்த இடத்துல விட்டுட்டு போறாரு. நைட் டைம் ஆகுது. இவளும் வந்து தூங்க ஆரம்பிக்கிறா. ஆனா அவளுக்கு வந்து தூக்கமே இல்ல. கொஞ்சம் வந்து அன்ஈஸியாவே இருக்கு. அப்ப பின்னாடி திரும்பி பார்க்கும்போது சைட்ல கண்ணாடி ஒண்ணு இருக்கு. அவளோட ஃபேஸே தெரியுது. அத பார்த்துட்டு அவ வந்து அந்த டோர அங்க இருக்கிற ஸ்க்ரீன வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் படுக்கிறா. அப்படி படுக்கும்போது அவளுக்கு பக்கத்துல இருந்த வீல் சேர்ல வந்து யாரோ இருக்கிற மாதிரியான ஷேடோ தெரியுது. யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன வந்து நகர்த்தி பார்க்குறா. அங்க யாருமே இல்ல. இவளுக்கு வந்து கொஞ்சம் பயமாகுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகுது. அவ வந்து அந்த வீட்டவே அந்த வீல் சேர்லயே வந்து கொஞ்சம் சுத்தி பார்க்குறா. வெளியில போறா. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றா. இதே மாதிரி அவளோட நாட்கள் வந்து போயிட்டு இருக்கா. அவங்க அம்மாவோட ரூம்ல தானே இருக்கா. அங்க வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்குறா. அங்க ஒரு காயின் இருக்கு. அத எடுக்க போகும்போது கீழ விழுந்துருது. அத எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது பெட்டுக்கு கீழ வந்து ஒரு பாக்ஸ் கிடைக்குது அவளுக்கு. இது என்ன பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. அதுல ஜெசபெல் அப்படின்னு அவளோட பேரு தான் வந்து எழுதியிருக்கு. இவளோட ஃபுல் நேம் வந்து ஜெசபெல் தான். அதுல சில டேப்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறா. அதெல்லாம் வந்து அவங்க அம்மாவோடது தான். பிரெக்னன்ட்டா இருக்கும்போது சில வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஜெசபெல் நீ இத பார்க்குற அப்படின்னா, நான் வந்து இந்த டைமிங்ல உயிரோட இருந்திருக்க மாட்டேன். அதனால தான் நான் வந்து இப்ப வந்து இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்றேன் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லுவாங்க. நீ இப்ப வந்து என்னோட வயித்துக்குள்ள 7 மாசம். 7 மாசம் வந்து நான் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கேன் அப்படிங்கிற மாரி இவங்க சொல்லிட்டு, சரி உன்னோட ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க. கார்ட்ஸ வச்சு ஃபியூச்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த பழங்குடியினர் மக்கள்லாம் வந்து பார்ப்பாங்க. அது எல்லாமே இவங்களுக்கும் தெரியும் ஜெஸ்ஸியோட அம்மாக்கும். ஸோ அவங்களும் வந்து கார்ட்ஸ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கார்டா வந்து போட்டு பார்க்க போறாங்க. அப்படி போடும்போது ஃபர்ஸ்ட் வந்து டெத் அப்படின்ற மாரி வருது. டெத்னா நீ இறந்துட்ட அப்படின்றதெல்லாம் விஷயம் கிடையாது. நீ ஏதோ ஒரு விஷயத்த மாத்த நினைக்கிற அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி அடுத்தது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து போட்டு பார்க்குறாங்க. நீ ரொம்ப வருஷமா இதே வீட்ல தான் இருக்க அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு வந்து அது வந்து புதுசா தெரியுது. தப்பா சொல்றீங்க அப்படின்னு. ஏன்னா இவ இப்பதான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கா. சரி அப்படின்னா நம்ம அடுத்த விஷயத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்ன நீ தண்ணியிலே இருக்கிற மாரி காமிக்குது அப்படிங்கிற மாரி வந்து அவங்க கேட்குறாங்க. ஸ்விம்மிங் எதுவும் போறியா அப்படிங்கிற மாரி கேட்கும்போது அதுவும் வந்து தப்பு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு தண்ணினாலே ஆகாது. ஸ்விம்மிங் கிளாஸ்லாம் எதுவுமே போனது கிடையாது. சரி அடுத்து என்ன வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் பார்க்கும்போது, இந்த வீட்ல உன் கூடயே வந்து இன்னொருத்த பொண்ணும் இருக்கு. அதாவது இன்னொரு பொண்ணு இருக்கு. அதுவும் உன் வயசுல இருக்கு. அது மட்டும் இல்ல நீ வந்திருக்கிறது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. திடீர்னு வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கே புரியல. திடீர்னு பார்த்தா அந்த டேப் வந்து அப்படியே ஆஃப் ஆயிருது. என்னன்னு இவ பார்த்தா பின்னாடியே அவங்க அப்பா தான் வந்து நிக்கிறாங்க. இதெல்லாம் நீ எங்கேருந்து பார்க்குற? இந்த டேப்ஸ்லாம் உனக்கு எங்கேருந்து கிடைச்சது? இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லும்போது, இல்லப்பா நான் என்னோட அம்மாவ பார்க்கறதுக்காக தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அவங்க அப்பா வந்து ரொம்பவே கோவப்பட்டு அந்த டேப்ஸ் எல்லாத்தையும் அங்கேயே வந்து உடைச்சு போட்டுறாரு. இதுக்கப்புறம் நீ இது மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல
அவள புடிச்சு கட்டில்ல உட்கார வச்சுட்டு, அவர் இருந்த வீல் சேரையும் தூக்கி லேக்குள்ள தூக்கி போட்டுர்றாரு. ஏன்னா, இந்த சேர் இருக்கிறதுனால தான் நான் அங்கேயும் இங்கேயும் சுத்தி நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, இவளும் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றா. எதுக்காக இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நைட் டைம் ஆகுது. அவ தூங்கிட்டு இருக்கா. அப்ப வந்து அவளுக்கு ஒரு கனவு வருது. அவ கிட்ட வந்து யாரோ வராங்க. இவ வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரெச்சர்ல இருக்கா. அது அவங்க அம்மா தான். அவங்க அம்மா கூட யாரோ ஒரு பிளாக் பெர்சனும் இருக்காங்க. பிளாக் கலர்ல இருக்காங்க. இவள வந்து ஃபுல்லா டைப் பண்ணிட்டு எங்கேயோ வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது இவ வந்து சில விஷன்ஸ் பார்க்குறா. என்ன அப்படின்னா, இவளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல. அதுக்கப்புறமா அவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் ஒரு கோழியோட கால்ல ரத்தத்தெல்லாம் தடவி வந்து சில சடங்கு மாரி வந்து அவள வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்து அவ கனவுல பார்த்துட்டு இருப்பா. என்னடா பண்றாங்க அப்படின்ற மாரி அவ வந்து விசித்திரமா பார்க்குறா. அங்க வந்து சில வித்தியாசமான பீப்பிள்ஸும் இருக்காங்க. பிளாக் பீப்பிள்ஸ் அதுவும் எரிஞ்ச மாரிலாம் இருக்கு அவங்களோட ஃபேஸு. ஏதோ சடங்கு பண்றாங்க. இவளுக்கு வந்து ஆக்ஸிஜன் மாஸ்க்க போட்டு விடுறாங்க. ஆனா அது ஃபுல்லாவே பிளட்டா இருக்கு. அவளால மூச்சே விட முடியல. அப்படியே சடனா முழிச்சிடுறா. என்னடா கனவு இது அப்படிங்கிற மாரி அவ வந்து பார்த்துட்டு இருக்கா. அப்படியே அவ கண்ணு முழிச்சு உட்கார்ந்து இருக்கும்போது அந்த வீல் சேர்ல மறுபடியும் யாரோ இருக்கிற மாதிரியே வந்து அவளுக்கு தெரியும். அதனால அப்படியே கத்திட்டு திரும்பி படுத்துருவா. ஆனா அந்த உருவம் வந்து அவ கிட்ட வரும். அது மட்டும் இல்ல அவ கையில வந்து அவங்க அம்மாவோட பிரேஸ்லெட் ஒண்ணு போட்டிருப்பா. அத வந்து அது எடுக்கிறதுக்கே டச் பண்றதுக்கே வந்து வந்துட்டு இருக்கும். அத பார்த்துட்டு இவ வந்து ரொம்பவே பயப்படுவா. அதுக்கப்புறமா இவளையும் தொடுறதுக்கு வரும். இவ வந்து பயங்கரமா கத்திக்கிட்டே அந்த இடத்துல அப்படியே படுத்து தூங்கிருவா. நெக்ஸ்ட் டே முழிக்கும்போது அவளுக்கு பக்கத்துல வந்து அந்த வீல் சேர் இருக்கும். இதுதான் அப்பா லேக்குள்ள தூக்கி போட்டாரு. இங்க எப்படி மறுபடியும் வந்துச்சு அப்படிங்கிற மாரி அவ பார்த்துட்டு இருப்பா. அந்த வீல் சேர்ல அப்பா ஏதோ பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு வெளியில வந்து பார்க்கும்போது அவங்க அப்பா வந்து பேசுவாரு. இந்த வீல் சேர் வந்து உங்க அம்மாவோடது தான். நேத்து நான் கொஞ்சம் கோவமா நடந்துக்கிட்டேன். உன்கிட்ட வேற ஏதோ டேப்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. ஆனா இவ வந்து அதெல்லாம் இல்லப்பா அது ஒண்ணு தான் கிடைச்சது அப்படிங்கிற மாரி போய் சொல்லிருவா. அவங்க அப்பா வந்து சரி ஓகேன்னு வேலைக்கு கிளம்பிருவாரு. அவர் போனதுக்கு அப்புறமா இவளுக்கு வந்து இன்னொரு டேப் இருந்திருக்கும். அத எடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறா. அதுல அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட ஃபியூச்சர் கார்ட்ஸ வந்து பார்க்கும்போது எனக்கு சில குழப்பங்கள் இருந்துச்சு. அதனால என்னோட ஃப்ரெண்டு மோசஸ் கிட்ட வந்து நான் இத பத்தி கேட்டேன். அவன் வந்து சில சொல்யூஷன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்ப இருக்கிற வீட்ல வந்து 2 ஜெஸி இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. அது 2மே நீ தான். அதனால தான் இவ்ளோ குழப்பமும் நடக்குது. அது மட்டும் இல்ல இப்ப ரீசென்ட்டா உனக்கு ஆக்சிடென்ட் கூட ஆயிருக்கும் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லும்போது, இத கேட்டு ஜெஸ்ஸிக்கு வந்து பயங்கர ஷாக்கு. இதெல்லாம் எப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதோட உனக்கு ஒரு மோசமான கனவும் வந்திருக்கும். அத பத்திலாம் நீ வந்து பெருசா எதுவும் எடுத்துக்காத. அதெல்லாம் உன்னோட தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மறுபடியும் கார்ட வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. மறுபடியும் டெத்னே வருது. என்னடா இது மறுபடியும் இப்படி இறந்துடுவா அப்படின்னே வருதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவ வந்து செக் பண்றாங்க. அப்பயும் அதே தான் வருது. அவங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. அதோட அந்த வீடியோவும் கட் ஆயிருது. இங்க ஒரு சைடு ஜெஸ்ஸிக்கு எதுவுமே புரியல. எப்படி இதெல்லாம் அம்மா சொல்றாங்க? இங்க என்ன நடக்குது? அப்படிங்கிறது அவளுக்கு எதுவுமே புரியல. அதுக்கப்புறமா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அப்பா அவள பார்க்கறதுக்கு யாரோ ஒரு பொண்ணு வராங்க. நீங்க யாருன்னு கேட்கும்போது, உங்க அப்பா தான் உங்கள பார்த்துக்கிறதுக்காக என்னை அனுப்பிச்சு வச்சாரு. இப்போதைக்கு வாங்க நம்ம குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள வந்து பாத் டப்ல போட்டு வச்சுட்டு, பக்கத்து ரூம்ல வந்துட்டு துணி எல்லாத்தையுமே வந்து அவ மடிச்சு வச்சுட்டு இருக்கா. இவ வந்து இங்கேயே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அப்படியே வந்து கண்ண மூடி ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த இடமே அப்படியே ஃபுல்லா வந்து டார்க் ஆகுது. அவ இருந்த அந்த ரெஸ்ட் ரூம் டோரும் வந்து தானாவே ஓப்பன் ஆயிருது. அந்த பாத்டப் ஃபுல்லாவே வந்து தண்ணி இருந்தது. பிளட்டா வந்து மாறிடுது. இது எதுவுமே வந்து அவ கண்டுக்கல. அவ வந்து கண்ண மூடி நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு பக்கத்துல வேற ஒரு உருவம் வருது. அது இந்த டைமும் அவ கையில போட்டிருக்க பிரேஸ்லெட்ட தான் வந்து தொட வருது. அது என்ன பண்ணுதுன்னா அவ முன்னாடி வந்துட்டு பயங்கரமா கத்துது. அதுக்கப்புறம் தான் வந்து ஜெஸ்ஸி கண்ணவே முழிக்கிறா. அப்படி கண்ணு முழிச்சதுமே அந்த ரத்தத்துக்குள்ளேயே வந்துட்டு ஜெஸ்ஸிய போட்டு அமுக்குது அந்த உருவம். அவள வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவ அதுல இருந்து எப்படியோ வெளியில விழுந்து அவளால இப்ப வந்து ஓடவும் முடியாது. ஏன்னா நடக்க முடியாது அவளுக்கு ஆக்சிடென்ட்னால. அதனால தவழ்ந்து தவழ்ந்து அந்த டோர் கிட்ட போயிட்டு அத வந்து ஓப்பன் பண்ண பாக்குறா. ஆனா அங்க இருக்கிறது வந்து ஒரு பேயி. அது வந்து இவள விடுற மாதிரியே இல்ல. அப்பா கதவ திறங்க என்ன காப்பாத்துங்க அப்படிங்கிற மாரி வந்து பயங்கரமா கத்திட்டு இருக்கா. ஆனா அந்த பேய் வந்து இவள விடுற மாதிரியே இல்ல. அவங்க அப்பாவும் சத்தம் கேட்டு உடனே வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்துடுறாரு. ஆனா அங்க பிளட்டும் இல்ல, அந்த பேயும் இல்ல, எதுவுமே இல்ல. இவ வந்து அந்த பாத் டப்ல இருந்து தவழ்ந்து தவழ்ந்தே இந்த இடத்துக்கு வந்திருக்கா. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள சமாதானப்படுத்துறாங்க. அப்ப அந்த பொண்ண புடிச்சு தான் அவரு திட்டுறாரு. உன்ன பாத்துக்கிறதுக்கு தானே விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சார் நான் பக்கத்து ரூம்ல தான் இருந்தேன். அதுக்குள்ள இந்த மாரி ஆயிருச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீ இதுக்கப்புறம் தேவையில்லன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்களையும் அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. இப்ப இந்த பொண்ண கூப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறாங்க. இந்த டேப்ஸ் இல்லாம இதனால தான் வந்து எல்லா பிரச்சனையுமே. இது எல்லாமே இன்னும் எங்கெங்க இருக்குன்னு சொல்லு. நீ அன்னைக்கு ஒண்ணு தான் இருக்குன்னு பொய் சொல்லிட்டு இது எல்லாத்தையும் மறைச்சு வச்சு பார்த்துட்டு இருக்க. உங்க அம்மாக்கு நீ 5 மாசம் பிரெக்னன்ட்டா இருக்கும்போதே ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருச்சு. அதுல இருந்தே அவ அந்த மாரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் எரிச்சர்றேன். இதனால தான் இவ்ளோ பிரச்சனை உனக்கும் இப்ப வருது அப்படிங்கிற மாரி அவர் வந்து சொல்றாரு. ஆனா இத கேட்டு ஜெஸ்ஸி வந்து சண்டை போடுறா. ஏன்னா எங்க அம்மாவ நான் பார்த்ததே கிடையாது. இந்த டேப்ஸ் மூலியமா தான் நான் பார்க்க முடியுது அப்படின்னு வந்து அவ வந்து ஃபீல் பண்றா. அப்படிலாம் இல்ல. நீ வந்து பார்த்தா பரவாயில்ல. இதனால நமக்கு பிரச்சனை தான் வருதுன்னு அத வந்து வெளியில எடுத்துட்டு போயிட்டு எரிக்கும்போது, அந்த லைட்டர் வந்து அவர் மேலேயே பட்டு அப்படியே அவர் எரிய ஆரம்பிச்சிடுறாரு. அந்த ஷெட்டும் வந்து ஃபுல்லாவே எரிஞ்சு போயிருது. இதனால அவங்க அப்பா வந்து அந்த இடத்துல இறந்து போறாரு. இத பார்த்து ஜெஸ்ஸியால எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா அவளால நடக்கவும் முடியாது. காப்பாத்த முடியாம போயிருது. அவங்க அப்பா இறந்ததுக்கு வந்து ஃபியூனரல் பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க. அங்க வந்து நெறைய பேர் வராங்க. அதுங்க ஜெஸ்ஸியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. இவரோட பேர் வந்து பிரிஸ்டன். இது மாரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசிட்டு இருக்காரு. ஜெஸ்ஸிய பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வராரு. அவரு வந்து பிளாக் பீப்பிள். கொஞ்சம் எரிஞ்ச மாதிரி இருக்காரு. இவர பார்த்ததுமே நம்ம ஜெஸ்ஸிக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகுது. ஏன்னா இவர தான் வந்து அவ கனவுல பார்த்திருப்பா. அவர பார்த்ததுமே அப்படியே அவளுக்கு மயக்கம்லாம் வர ஆரம்பிக்குது. இவள வந்து பிரிஸ்டன் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆனோன மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்து விடுவான்.
இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்கேயாவது வெளியில போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. அங்க உட்காந்து சாப்பிடும்போது தான் இவங்க 2 பேரும் வந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றாங்க. அப்பதான் ஜெஸ்ஸி வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. எங்க அம்மாவோட சில டேப்ஸ் எல்லாம் கிடைச்சது. அதெல்லாம் வந்து அப்பா வேணான்னு எரிக்க போகும்போது தான் இந்த மாதிரி பெரிய ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் தான். நீ வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி அப்பா இறந்த இடத்துல போயிட்டு பார்க்கலாம்னு அந்த ஷெட்ல போய் பார்க்கறாங்க. அந்த இடமே வந்து ஃபுல்லா எரிஞ்சிருக்கும். ஆனா இந்த டேப்ஸுக்கு மட்டும் எதுவுமே ஆயிருக்காது. அந்த டேப்ஸ போட்டு வந்து ப்ளே பண்ணும்போது அவங்க அம்மா மறுபடியும் வருவாங்க. அத பார்த்ததுமே இந்த பிரிஸ்டன் என்ன பண்றாருன்னா, டக்குனு வந்து வீடியோவ ஆஃப் பண்ணிடுறாரு. "இங்க பாரு நீ வந்து கொஞ்சம் இப்ப மனநல பாதிக்கப்பட்டிருக்க. உடம்பு ரீதியாவும் வந்து உனக்கு எந்த தெம்பும் இல்ல. அதனால இப்ப இதெல்லாம் பார்க்காதன்னு" சொல்லும்போது, இவ வந்து சொல்றா, "நான் எங்க அம்மாவ பார்த்ததே கிடையாது. இப்ப அம்மாவ பார்க்கவே வேணாம்னு சொல்றியா?" அப்படின்னு கேட்கும்போது, "அப்படி கிடையாது. இப்போதைக்கு உன்னோட உடம்பு இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீ பார்க்க வேணாம். அதனால கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடு. அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இந்த வீட்ல இவ மட்டும் தான் வந்து தனியா இருக்கா. இவ வந்து அப்புறம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது, புக் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீல் சேர்லயே வந்து அந்த இடத்த வந்து சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. அந்த மாரி அவ படிச்சுட்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு விஷயம் அவளுக்கு பக்கத்துல இருக்கிற மாரி தெரிய வருது. அப்ப அங்க ஒரு டேப் இருக்கு. அத வந்து ப்ளே பண்ணி பார்க்குறா. அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அவங்க அப்பா வந்து என்னோட ஒய்ஃப் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி எல்லார்கிட்டயுமே வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்ததுமே டக்குன்னு சடனா வீடியோ வந்து ஆஃப் ஆகிருது. மறுபடியும் இன்னொரு டேப் இருக்கு. அத வந்து ப்ளே பண்றா. அப்படி ப்ளே பண்ணும்போது, அவங்க அம்மா வந்து மறுபடியும் இப்ப வந்து ஃபியூச்சர தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பார்க்கும்போது, மறுபடியும் அவங்க அம்மா வந்து, "ஜெஸ்ஸி நீ உயிரோட இல்ல, இறந்துட்ட" அப்படிங்கிற மாரியே சொல்லிட்டு, அவங்க முன்னாடி இருக்கிற கேமராவ தட்டி விடுறாங்க. அவளுக்கு பக்கத்துல இருந்த சரக்கு பாட்டில் அப்படியே செவுத்துல போய் அடிச்சு உடைஞ்சிருது. இதுக்கப்புறமா நம்ம இங்க தனியா இருக்க முடியாதுன்னு பிரிஸ்டனுக்கு கால் பண்றான். ஆனா அவனுக்கு கால் போகல. அப்ப அவ அப்படியே அந்த கீழயே வந்து வந்துட்டு இருக்கும்போது, மேல யாரோ இருக்கிற மாரி சத்தம் கேட்குது. அது மட்டும் இல்ல ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி வர மாரிலாம் இருக்கு. அவளோட வீல் சேர வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரொட்டேட் பண்ணி கண்ணாடி முன்னாடிலாம் போயிட்டு நிக்க வைக்கிறாங்க. அப்படி அவ பார்க்கும்போது அவளுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு உருவம் இருக்கிறது அவளுக்கு தெரிய வருது. சடனா திரும்பி பார்க்குறா. அங்க யாருமே இல்ல. திருப்பி கண்ணாடியில பார்க்குறா. கண்ணாடியிலயும் அந்த பேய் உருவம் தெரியல. சரி ஓகே அந்த கண்ணாடிய வந்து தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடிய தொட போகும்போது, அந்த கண்ணாடி வந்து சுக்குநூறா அந்த இடத்துல வந்து உடைஞ்சு போயிருது. அங்க வந்து ஒரு டேப் கிடைக்குது. இதுக்கப்புறம் இந்த டேப் எல்லாம் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு, ஏன்னா அவளுக்கு ரொம்பவே பயந்து போயிடுறா. அதனால இந்த டேப் எல்லாத்தையுமே வந்து கீழ தூக்கி போட்டுடுறா. இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சுத்தமா புரியல. அப்படியே தூங்கி மறுநாள் காலையில எந்திரிக்கிறா. எந்திரிச்சு பார்த்தா அந்த சரக்கு பாட்டில் வந்து உடையல. அதனால அத பார்த்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து அது எல்லாமே கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு லேக் பக்கத்துல போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கா. அப்படி அவ பார்க்கும்போது தூரத்துல ஏதோ ஒரு பொருள் மின்ற மாரி தெரியுது. என்னது அது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு பிரிஸ்டன் வந்துடுறான். பிரிஸ்டன் வந்ததுக்கு அப்புறமா அந்த விஷயத்த பத்தி அவன்கிட்டயே சொல்றா. சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேக்லயே அவங்க வந்து டிராவல் பண்ணி அந்த மின்னுற மாரி இருக்கிற இடத்துக்கு வந்து வந்து பார்க்குறாங்க. இங்க வந்து பார்த்தா அந்த பழங்குடியினர் மக்கள் அவங்க வந்து இந்த மாந்திரீகம் அந்த மாரி விஷயங்கள்லாம் செய்வாங்கல்ல. அந்த மாதிரியான இடம் தான். பேய் ஓட்டுறது அந்த மாதிரியான இடங்கள் தான் இது. அங்க வந்து அந்த பொருள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுல சன்லைட் பட்டு தான் அந்த இடம் வந்து மின்னி இருக்கும். இப்ப இவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷா சில பூக்கள் எல்லாமே வந்து அங்க இருக்கும். இவளுக்கு வந்து எதுவுமே புரியல. என்னடா இது இப்பதான் வச்சுட்டு போன மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பார்க்கும்போது தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு குழந்தையோட கை இருக்கிற மாரி இருக்கும். உடனே வந்துட்டு இவன் என்ன பண்ணுவான்னா பிரிஸ்டன் இறங்கி பார்க்கும்போது அது ஒரு பொம்மை. இவங்க கொஞ்ச தூரம் உள்ள போய் பார்க்கும்போது அங்க ஜெசபெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லறை இருக்கும். என்னடா இது உன்னோட பேர்லயே வந்துட்டு கல்லறை இருக்கே. அது மட்டும் இல்ல அங்க ஒரு டேட் இருக்கும். அந்த டேட்ல தான் இவளும் வந்து பொறந்திருப்பா. இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படிங்கிற மாரி பார்க்கும்போது, அப்ப பிரிஸ்டன் சொல்லுவான், "ஒருவேளை நீங்க 2 பேரும் பொறந்திருப்பீங்களா இருக்கும். உங்க அம்மா, அப்பா வந்து உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்கலாம். உன் தங்கச்சி இறந்ததுக்கு அப்புறமா இது மாரி பண்ணியிருக்கலாம்னு" சொல்றாங்க. "இல்ல அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா கண்டிப்பா எனக்கு சொல்லியிருப்பாங்க. அதையும் என்கிட்ட மறைக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்மளோட டவுட்டையும் வந்து இது பண்ணணும், கிளியர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த சமாதியை வந்து தோண்டி பார்க்குறாங்க. அங்க வந்து ஒரு சின்ன குழந்தையோட எலும்புக்கூடும் கிடைக்குது. உடனே இது வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களும் வந்து இத டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு இவளோட டிஎன்ஏ சாம்பிளையும் வந்து எடுக்குறாங்க. நாங்க வந்து இது வந்து மேட்ச் ஆகுதா என்னன்னு பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி சொல்றோம். அது வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாரி போலீஸ் ஆஃபீசர் இன்ஃபார்ம் பண்றாரு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் வந்து அவங்க அப்பா, அம்மாக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்ட்டிய பார்க்க போறாங்க. அப்பதான் பிரிஸ்டன் வந்து பேசிட்டு வராரு. சப்போஸ் அந்த டிஎன்ஏ சாம்பிள் வந்து மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னா, நிச்சயமா அது உன்னோட தங்கச்சியா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி பேசிட்டு வராங்க. இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க அப்பா, அம்மாக்கு தெரிஞ்ச ஒருத்தர வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. அப்ப வந்து இவரு சொல்றாரு, "பாட்டியம்மா இங்க பாருங்க ஜெஸ்ஸி வந்திருக்கா. ஜெசபெல் இவ தான்" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அந்த பாட்டி அவள பார்த்துட்டு இவங்க வந்து ஜெசபெல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு மந்திரத்த வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மந்திரத்து மூலியமா வந்துட்டு பேய் எல்லாத்தையுமே வந்து அவங்க உடம்புல ஏவி விட முடியும். அந்த மாதிரி ஒரு மந்திரம் தான். அது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவளோட தலைமுடிய பிடிச்சு அப்படியே இழுத்து, "மோசஸ் கிட்ட போய் சொல்லு ஜெஸ்ஸி வந்துட்டு இருக்கா" அப்படிங்கிற மாரி அவங்க வந்து சொல்றாங்க. இவங்க எப்படியும் இந்த இடத்துல இருந்து வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து ஜெஸ்ஸிக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன அப்படின்னா, இந்த பாட்டியும் அந்த மோசஸ் அப்படிங்கிற பேரை சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி டேப்ல வீடியோவும் அம்மா வந்து இது மாரி மோசஸ்ன்ற ஃப்ரெண்ட பார்த்தேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவரோட இடத்த கண்டுபிடிச்சு அங்க வந்து பார்க்குறாங்க. ஆனா அவர் ஏற்கனவே வந்து இறந்திருக்காரு. அந்த இடத்துலயே அவருக்கு வந்து சமாதியும் கட்டியிருக்காங்க. அங்க போயிட்டு அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபேஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்குறாங்க. அவர் வந்து ஒரு பிளாக் அமெரிக்கன் பீப்பிள். இத பத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து சில ஆட்கள் வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம பிரிஸ்டனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்ப ஜெஸ்ஸி தான் தடுத்து, "அவன அடிக்காதீங்க. நாங்க இங்க சும்மா தான் வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒருத்தரோட கைய பிடிச்சதுமே அவர் வந்து கையை எடுத்து விட்டுட்டு, "இதுக்கப்புறம் நீங்க இங்கெல்லாம் வராதீங்க. சீக்கிரமா இங்கேருந்து போயிருங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவங்க 2 பேரும் இங்கேருந்து கிளம்பிடுறாங்க.
அப்படி கிளம்பும்போது பிரிஸ்டன் வந்து நீ இதுக்கு மேலே தனியாக இந்த வீட்டில் இருக்கிறது வந்து உனக்கு சேஃப் கிடையாது, அதனால நீ வா நம்ம வந்து எங்கள் வீட்டில் போய் கொஞ்ச நாள் இருக்கலாம் நீ ரெக்கவர் ஆக வரைக்கும்னு சொல்லும்போது, சரி நான் என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து உள்ளே போயிட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இவன் உள்ளே வந்துட்டு என்ன ஜெஸி இவ்வளோ நேரமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஏதோ வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்து வரா. இவன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்கும்போது பார்த்தா அது வந்து வேற ஏதோ ஒரு பொண்ணு, அதுவும் பிளாக்காக இருக்கா. அதை பார்த்ததுமே இவனுக்கு பயங்கர ஷாக்கு. நம்ம ஜெஸ்ஸியை தானே கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தா அது வந்து ஜெஸ்ஸி கிடையாது, இன்னும் இங்கே வந்து பேக் பண்ணிட்டு தான் இருக்கா. அது மட்டும் இல்லை இவ இருக்கிற ரூமில் வந்து கதவு வர தானா திறந்துட்டு இருக்கு. இங்கே ஒரு சைடு காரில் வந்து பிரிஸ்டனை இந்த பொண்ணு வந்து மயக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கா. இவன் வந்து நீ ஜெஸ்ஸி கிடையாது அப்படின்னு வந்து அட்டாக் பண்ண பார்க்கும்போது இது ஆக்சுவலாக வந்து அந்த பேய் தான். அவனை வந்து பயங்கரமாக வந்து தாக்கிடுது. அதனால அவனுக்கு வந்து நிறைய அடியும் பட்டிருக்கு. ஏதோ சத்தம் கேட்குதுன்னு அவன் வெளில வந்து பார்க்கும்போது இங்கே பிரிஸ்டன் வந்து பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அதனால ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறா, போலீஸ்க்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறா. போலீஸ் வந்ததுமே நீ இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, அவரை வந்து நாங்கள் காப்பாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ சாம்பிள் வரதுக்கு இன்னும் லேட் ஆகும், அதனால நீங்கள் வந்து அது வரைக்கும் சேஃபாக இருங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஜெஸ்ஸியும் வந்துட்டு ஓகே நீங்கள் வந்து அவன் கண்ணு முழிச்சாலும் சரி பிரிஸ்டன் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, டிஎன்ஏ சாம்பிள் வந்துட்டாலும் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அவரும் சரின்னு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா தான் அந்த கண்ணாடி வந்து உடஞ்சிருக்கிறத அவ பார்க்குறா. அது எல்லாமே கனவு அப்படின்னு நினச்சிருந்திருப்பா, ஆனால் அது வந்து உண்மையிலே உடஞ்சிருக்கும். இதை பார்த்ததுக்கு அப்புறமா அவள் வந்து நைட்டு ஃபுல்லாக கேண்டில்ஸ் எல்லாம் ஏற்றி வச்சுட்டு நீ இங்கே தான் இருக்குன்னு தெரியும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன், உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பா. அவளுக்கு வந்து அப்போ ஃபோன் கால் வரும். அது வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இருந்து தான். பிரிஸ்டனுக்கு என்ன ஆச்சு, கண்ணு முழிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி இவ கேட்கும்போது அவன் வந்து கண்ணு முழிச்சிட்டான், ஆனால் வந்து இங்கே கண்ட்ரோலே பண்ண முடியல, உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்து வந்துட்டு இருக்கான், நீங்கள் வந்து சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்ப சொல்கிறான், உங்களுக்கு பெரிய ஆபத்துன்னு சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை கேட்ட ஜெஸ்ஸிக்கு எதுவுமே புரியல, என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்போ சடனாக அவளுக்கு பக்கத்தில் இருந்து டிவி வந்து ஆன் ஆகும். அவள் வந்து பக்கத்தில் இருக்கிற டேப்பை வந்து போட்டு ப்ளே பண்ணி பார்ப்பா. அப்போ அவங்க அம்மாவோட வீடியோ தான் வந்து ப்ளே ஆகும். அவங்க அம்மா கிட்ட வந்து வெள்ளை கலரில் பிறந்த ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை வந்து நம்மளோடது இல்லைன்னு சொல்லிட்டு அவரை வந்து கொல்றதுக்காக பார்ப்பா. அது மட்டும் இல்லை உன்னோட அப்பா வந்து மோசஸ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. இப்போ இந்த குழந்தைய வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணி அவளால் முடியாதுன்னு சொல்லிட்டு அவளே வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிடுவா. அதோட அந்த வீடியோ வந்து கட் ஆகுது. இவளுக்கு வந்து எதுவுமே புரியல. சடனாக பார்த்தா அவங்க அம்மா வந்து நிற்கிறாங்க. அம்மா இங்கே உண்மையிலே என்னடா நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த மோசஸ் அப்படிங்கிறவரும் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாரு. இவன் உட்காந்துருக்கிறாள் வீல் சேர், அதோடய அவளை வந்து கட்டிட்டு சில சடங்கெல்லாம் பண்ணுறாங்க. அந்த சடங்கெல்லாம் பண்ணிட்டு லேக் பக்கத்தில் அவளை வந்து கூட்டிட்டு போகிறாங்க. அந்த லேக்குள்ளே தள்ளி விட்டு கொல்றதுக்காக தான். கரெக்டாக இந்த டைமிங்கில் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் பிரிஸ்டனும் வந்து அவளுக்கு காப்பாற்றுறதுக்காக இங்கே வந்துட்டாங்க. இவங்க தான் ஆக்சுவலாக அவங்க அம்மா தான் அவளை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் பிரிஸ்டனுக்கு பார்க்கும்போது அவங்க அம்மாலாம் தெரியல, இவளே வந்து வீல் சேரை இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இதை பார்த்த பிரிஸ்டன் வந்து ஜெஸ்ஸி என்ன பண்ற நில்லு அப்படிங்கிற மாதிரி ஓடுறான். ஆனால் அதுக்குள்ள ஜெஸ்ஸி வந்துட்டு வீல் சேரோட தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. அவளுக்கு நீச்சலும் தெரியாது, அதனால தண்ணியோட ஆழத்துக்கு போயிட்டு அவள் வந்து இறந்து போயிடுறா. இந்த டைமிங்ல அங்க வந்து கருப்பு கலர்ல இருக்கிற அந்த பொண்ணோட உருவம் வருது, அந்த பேய். அது வந்து அவங்க அம்மாவோட பிரேஸ்லெட்டை கழட்டிக்குது. அவ கையில போட்டுட்டு உருமாறி அப்படியே மேலே வந்துருது. இப்போ ஜெஸ்ஸி வந்து இறந்துட்டா, ஆனால் ஜெஸ்ஸியோட உடம்புல இருக்கிறது அந்த பேய் தான். அவளை தூக்கிட்டு உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து உள்ள வரான். நீங்க ரெண்டு பேரும் ஓகே தானேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரும் கேட்டுட்டு போறாரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் ஜெசபெல் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம்ல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத இங்க வந்து நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம். இவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இவளுக்கு அவங்க அம்மாவுக்கு வந்து மோசஸ் அப்படிங்கிற ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான். அவங்க கூட அவங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படும். அது மட்டும் இல்ல அவன் வந்து நிறைய மாந்திரிகம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பண்றவன். அது மூலியமா அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையும் உருவாகுது. அதை வந்து நம்ம ஜெஸ்ஸியோட அப்பா நம்மளோட குழந்தை தான் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்பவே சந்தோஷமா ஒரு பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஆனா அந்த குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அது இவரோட குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த குழந்தை வந்து கருப்பா இருக்கு, நிச்சயமா என்னோட குழந்தை இப்படி கருப்பா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சண்டை போடுறான். அது மட்டும் இல்ல அந்த குழந்தைய வந்துட்டு கொன்னரலாம்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட ஒரு பொம்மையும் வச்சு வீல் சேர்ல அப்படியே வச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறமா அந்த மோசஸ் இருக்கிற வீட்டை கண்டுபிடிச்சு அவன் இருக்கிற வீட்டை அதோடய வந்து கொளுத்தி அப்படியே வந்து சாவடிச்சிருவான். அதனாலதான் அந்த ஷெட்டே வீடே வந்து எரிஞ்சு போயிருந்திருக்கும். இதை பண்ணது ஜெஸ்ஸியோட அப்பா தான். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா வந்து அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்திருப்பான். அந்த குழந்தைக்கு தான் ஜெஸ்ஸி அப்படின்னு பேர் வச்சு அவ அந்த டேட்லயே வந்து பிறந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையுமே. இவளோட உண்மையான அம்மா அப்பா இவங்களே ஃபர்ஸ்ட் கிடையாது, இவளை தத்தெடுத்து தான் வந்து வளர்த்திருப்பாங்க. இந்த எந்த விஷயங்களுமே தெரியாம இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி மோசஸ் குழந்தை இறந்ததுக்கு அப்புறமா நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸியோட அம்மா வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. இப்போ இந்த ஜெசபெல் வந்து வீட்டுக்கு வரும்போது ஃபியூச்சரை வந்து காட்ச வச்சு அவங்க அம்மா பார்க்கும்போது அவங்க அம்மா சொன்ன எந்த விஷயமுமே கரெக்டா இருந்திருக்காது. அது வந்து இவளுக்கு கரெக்டா இருக்காது. அவங்க பார்த்தது அவங்களோட வயித்துல இருக்கிற குழந்தைக்கு தான், அந்த ஜெஸ்ஸி அப்படிங்கிற பிளாக் கலர்ல இருக்கிற குழந்தைக்கு தான்
அதனால தான் அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நீ இந்த வீட்லயே ரொம்ப நாள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வீட்ல தான் வந்து அந்த பொண்ணு இருந்திருக்கும். இங்கே தான் இருந்திருக்கும். அது மட்டும் இல்ல 2வதா வந்து தண்ணிக்குள்ளேயே நெறையா இருக்குன்னு சொல்லும்போது இவளுக்கு எதுவுமே புரியாது. தண்ணீல இருக்குமா அப்படின்னு. ஆக்சுவலா அந்த குழந்தைய வந்து கொன்னு தண்ணீல தானே போட்டிருப்பாங்க. அதனால அந்த குழந்தை வந்து தண்ணீலே இருந்திருக்கும். அடுத்ததா நீ வந்து இறந்து போயிருவ அப்படிங்கிற மாரியே காட்ஸ் வந்து வந்திருக்கும். அது எல்லாத்துக்கும் இதுதான் காரணம். உண்மையிலே அந்த குழந்தைய வந்து கொன்னுட்டதுனால அது வந்து இறந்து போயிருக்கும். அததான் அவங்க அம்மா வந்து ரிப்பீட்டடா சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸியோட அம்மாவுக்கும் சரி, அந்த மோசஸ்க்கும் சரி ஏற்கனவே வந்து தெரியும். ஃபியூச்சர்ல நடக்கிறது எல்லாத்தையுமே அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருவாங்க. அதனால தான் நம்ம இறந்தாலும் நம்ம குழந்தை சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த குழந்தை தண்ணிக்குள்ள தானே இருந்திருக்கும். அத வந்து எடுத்து அவங்க வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சடங்கெல்லாம் பண்ணி அதுக்கு வந்து அங்கேயே வந்து சமாதியும் கட்டி வைப்பாங்க. இந்த குழந்தை வந்து வளரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு உடம்பு வேணும். அதனால தான் இந்த ஜெஸ்ஸிய வந்து இவங்க எதுவுமே செய்யாம விட்டுருப்பாங்க. அவ வந்து பெருசானதுக்கு அப்புறமா எல்லாமே அவங்க பிளான் பண்ணபடியே நடந்து அவ வந்து அந்த சமாதி கிட்டயே வந்து அந்த குழந்தையை எடுத்து பார்த்தா, இதுக்கப்புறமா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த பிளாக் கலர்ல இருக்கிற குழந்தை வந்து என்ன பண்ணுச்சுன்னா, இவள கொன்னுட்டு அவளோட உடம்புக்குள்ளே வந்து போயிடுச்சு. ஒரிஜினல் ஜெஸ்ஸியோட உடம்புலே வந்துட்டு அந்த பேய் வந்துட்டு வாழ ஆரம்பிச்சது. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாவே இருந்ததுல. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. Until then, டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.